அவருக்கு இங்க வந்தது, இப்ப வர என் கூட வாழணும்னு நினைக்கிறது எல்லாமே எனக்காக மட்டும்தான். இப்ப குழந்தை கூடுதலா ஒரு காரணம், அவ்வளவுதான். எனக்கு அம்மா போட்டுச்சுல்ல, அப்ப அவர் வெண்ணிலா விஷயத்துல போலீஸ் தேடிட்டு இருந்தாங்க. தலைமறைவா இருக்க வேண்டிய நிலைமை அவர் என்ன வந்து பார்த்தாருமா, கூடவே இருந்து இப்படி எல்லாம் என்ன கவனிச்சுட்டாரு தெரியுமா? எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கவே மாட்டாருமா, ஆனா எனக்கு கிடைச்சிருக்காரு. இப்படி எல்லாம் அன்பு காட்டுற மனுஷன் பொண்ணு பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுதான் விடாம இருக்கேனா? இல்லம்மா, உன் பொண்ணு உன்னை விட அதிகமா நேசிக்கிற மனுஷமா அவரு. இப்ப அவங்க வீட்டுல அவர் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு யோசிச்சு பயப்படுறாங்க. பசுபதி தான் காரணம். அதனாலதான் என்ன விலகிக்க சொல்றாங்க. என்னால விஜய விட்டு கொடுக்க முடியாது. பசுபதியால அவருக்கு வர கஷ்டத்தையும் கொடுக்க கூடாதுன்னு யோசிச்சு குழம்பி போய் நிக்கிறேம்மா. சாரதா, என்னடி இன்னும் யோசிச்சிட்டு இருக்க? வயித்துல பிள்ளைய வச்சிருக்காடி அவ. இன்னமா வீம்பா நாம இருக்க முடியுமா சொல்லு? தம்பி, அந்த பையனை நான் பாக்கணும். அவர்கிட்ட நான் பேசணும். விஜய் நான் கூட்டிட்டு வரேன். அவர்கிட்ட நல்ல விதமா பேசுங்க. காவேரி அவரையும் சேர்த்து வச்சாகணும். அது ஒண்ணுதான் உங்க முடிவா இருக்கணும். காவேரி, நீ கவலைப்படாத. நான் போய் விஜய் கூட்டிட்டு வந்துறேன். எங்க இருக்கீங்க? ஐம் சாரிங்க. நீங்க கால் பண்ணும்போது என்னால போன் அட்டென்ட் பண்ண முடியல. அம்மா போனை புடுங்கி வச்சுட்டாங்க. உங்க கால் அட்டென்ட் பண்ணலன்னு தானே என் மேல நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. இனிமே இப்படி எல்லாம் நடக்காதுங்க. நானுமே நீங்க கோவப்படுற மாதிரி எல்லாம் கண்டிப்பா நடந்துக்க மாட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் பிரெக்னெண்டா இருக்கிறத அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வர சொல்லிருக்காங்க. அம்மா நம்மள சேர்த்து வைக்கிற எண்ணத்துல தாங்க இருக்காங்க. நான் பேசி புரிய வச்சுட்டேன். அவங்க உங்ககிட்ட பேசணும்னு வர சொல்லிருக்காங்க. நீங்க இந்த மெசேஜ் கேட்டதும் உடனே கிளம்பி வந்துருங்க. நீங்க வந்துருவீங்கன்னு தெரியும், ஆனா கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. நீங்க எப்ப வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். நல்ல விஷயம் தாண்டி நடந்திருக்கு. கங்காவும் காவேரியும் ஒரே நேரத்துல மாசமா இருக்காங்க. ஒரே நேரத்துல 2 பேர பிள்ளைய பாக்க